வெப்பச்சலனத்தின் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அக்னி நட்சத்திரம் கடந்த 18 நாட்களாக தமிழக மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் அக்னிக்கு ஆறுதலாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது. இது தொடர்பாக வியாழனன்று செய்தியாளர்களை சந்தித்தார் சென்னை மண்டல வானிலை இயக்குநர் ரமணன். வெப்பச்சலனத்தின் காரணமாகவே ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளதாக தெரிவித்த அவர், மத்திய கிழக்கு கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை வலுவடைய வாய்ப்பு குறைவாக உள்ளதாக கூறினார். வெப்பச்சலனத்தால் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ரமணன் கூறினார். கடந்த சில நாட்களாக மத்திய கிழக்கு வங்கக்கடல் நிலவி வரும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று காலை 8:30 மணி அளவிலே மியான்மரின் தலைநகரான யாங்கானுக்கு மேற்கு தென்மேற்கு 440 கிலோமீட்டர் தொலைவிலும் வங்கதேசத்தில் உள்ள காக்ஸ் பசாருக்கு தெற்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் வெப்ப சலனத்தின் காரணமாக இடியுடன் கூடிய மழையை நாம் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகப்படியாக போச்சம்பள்ளியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் ரமணன் தெரிவித்தார். இதனிடையே காரைக்கால் துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.